கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு அந்த வசனத்திற்கு நம்முடைய செவியை சாய்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரமாட்டேன் சத்தம். ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் நம்மை பயன்படுத்தி இருக்கிறார். தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. அவருடைய சமூகத்திலே நித்திய ஆனந்தம் உண்டு. அவருடைய சமூகத்திலே நமக்கு தேனிலும் தேனிலும் மதுரமான அவருடைய வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையை நாம் பற்றி கொண்டு அதிலே நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய சத்தியத்தினாலும் நம்மளை நிரப்பி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்தி சகலத்தையும் அதன் காலத்திலே மேன்மையாய் வைத்து நம்மை நடத்துகிற வல்லமையுள்ள தகப்பனாய் இருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த நாளிலே நல்ல வார்த்தையை கேட்க நமக்கு அனுக்கிரகம் செய்வார். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் அடிக்கடி பார்க்கிற கற்றுக்கொள்ளுகிற அந்த வார்த்தையிலிருந்து இந்த நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் நம்மை சிருஷ்டித்த நோக்கம், தேவன் நம்மை உருவாக்கின நோக்கம், தேவன் நம்மை படைத்த நோக்கத்தில் அவருக்காக வாழ்கிற நாம், அவருக்காக நிற்கிற நாம், அவருக்காக வாழ தகுதி உள்ளவர்களாக நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு நம்மை வாழ பழக்கி வைக்கிற ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி தேவனுடைய நாட்களை நோக்கி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் வசனம் சொன்னா 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளை, தேவனிடத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற பிள்ளை, தேவனோடு இணைந்திருக்கிற பிள்ளை, அவரோடு இணைந்திருப்போம் ஆனால் மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வசனத்திலிருந்து அவரில் நிலைத்திருக்கும் போது நான் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறேன், அல்லது அவரில் நிலைத்திருக்கும் பொழுது எப்படி நான் பெருகுகிறேன், அவரில் நிலைத்திருக்கும் போது எப்படி கர்த்தருக்குள்ளாக நிற்க முடியும், அல்லது அவருக்குள்ளாக நிலைத்திருக்கும் போது எப்படி என் வாழ்க்கை மாறும் என்பதான காரியத்தை இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு காத்திருந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரில் நிலைத்திருக்க முதலாவது யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி இயேசுவுக்குள்ளாக நிலைத்திருக்கிற இருந்தால் மிகுந்த கனியை கொடுக்க முடியும். யாருக்குள்ள? இயேசுவுக்குள்ளாக. முதலாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற சிந்தை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நடந்து கொள்கிற முறை, இப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மை வெளிப்படுத்தியிருக்கிற காரியமே அவருக்காக வாழ்வது. ஆமென். அப்போ தேவனுடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் முதலாவது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு நிலைமைதான் கர்த்தரை மகிமைப்படுத்தும் என்று அதே அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
மிகுந்த கனிகளை கொடுத்தோமானால் நாம் மகிழ்ந்திருக்கிறோம், பிதாவும் மகிமைப்பட்டிருக்கிறார், பிதாவும் மகிமைப்படுவார் என்று அங்கே பார்க்கிறோம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த கனிகளை கொடுக்கும்போது நாம் பிதாவை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், அல்லேலூயா. பிதாவை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும், அவருக்குள்ளாக ஊன்றி கட்டப்பட வேண்டும், அவருக்குள்ளாக நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏதோ இந்த நாளில கர்த்தருடைய சமூகத்தில் வந்தது மாத்திரம் நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், அவருடைய வசனத்தை கேட்கிறேன், அவருடைய வார்த்தையை கேட்கிறேன், அப்ப என் இருதயம் பரிபூர்ணம் அடைகிறது, என் இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆனால் நான் அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்திற்கு உரியவனாக நான் இருக்க வேண்டும். என்னுடைய நடைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை, இந்த எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்பாக நான் நிலைத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது மிகுந்த கனி கொடுக்கிறதாய் மாறும். அது தேவனுக்கு பிதாவுக்கு முன்பாக மகிமையான அந்த வாழ்க்கையாய் இருக்கும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 23 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஆவிக்குரிய காரியங்களை பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்குள் நிலைத்திருக்கிற கனியை குறித்ததான காரியத்தை அங்கே பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரிந்ததுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கிற சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில இல்லை, மிகுந்த கனி நம்முடைய வாழ்க்கையில இல்லை. இந்த நாளிலே இயேசுப்பாவுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் மாறும்படி, இயேசு நமக்குள்ளாக நிலைத்திருக்கும்படி என்னென்ன கனிகளை கொடுக்கணும்னு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது சொல்லுகிறேன், ஆவியின் கனி உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது பிதா மகிமைப்படும்படி நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். முதலாவது என்ன சொன்னேன்? கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிற வாழ்க்கை நமக்கு தேவை. இரண்டாவது அவருக்கு பிரியமாக மகிமையுள்ள வாழ்க்கையாய் வாழ, பிதா மகிமைப்படும் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் மாற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே கனி நிறைந்த வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் நிலைத்திருக்கும் போதுதான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் என்னிடத்துல அன்பு பரிபூர்ணப்பட்டிருக்கும், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நிலைத்திருக்கிறேன்னா என் வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவா இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேன்னா என் வாழ்க்கையில நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கணும், நற்குணம் இருக்கும், சாந்தம் இருக்கும், இச்சையடக்கம் இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நிற்கிறேன் என்றார். ஆமென். அப்போ என் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிற அனுபவம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நான் செடி, நான் மரம் அல்லது நான் கொடி. நீங்க கொடியாகி எனக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா, நீங்க ஜீவிக்கணும்னா, ஒரு மரம் எப்படி இலை கொடுக்கும் போது, எப்படி செடி கொடியாய் படரி எழும்பும் போது, எப்படி இணைக்கப்பட்டிருக்கும் போது அதற்குரிய ஜீவனை பெற்றுக் கொள்கிறதோ, எப்படி இணைக்கப்பட்டிருக்கும் போது அதனுடைய தண்ணி வேணுமா எடுத்துக்குது, சத்து வேணுமா எடுத்துக்குது, எல்லாம் எங்கிருந்து வருது? செடியிலிருந்து தான் வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இணைக்கப்படுகிற நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டிருக்கும் போது, ஆமென், கிறிஸ்துவுக்குள்ளாக இணையும் போது, கிறிஸ்துவுக்குள்ளாக இணையும் போது தேவன் நம்மை பயன்படுத்துகிறவராக, தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக, தேவனுடைய வாழ்க்கையை செழித்தோங்குகிற வாழ்க்கையாக, செழிப்பான வாழ்க்கையாக இணைக்கப்பட்டிருக்கும் போதுதான் மாற முடியும். ஆமென். ஒருவேளை கர்த்தரை விட்டு நீங்க தூரமா போனீங்கன்னா, கர்த்தரை விட்டு நிலைத்திராதபடி நம்முடைய வாழ்க்கை அப்படியே வெளியே வந்துடும் அப்படின்னா என்ன ஆகும்? காய்ந்து போவோம், வறண்டு போவோம், செழிப்பு வராது, கனி வராது. ஆமென் சொல்லுங்க.
அன்பு நமக்குள்ளாக வராது, சந்தோஷம் நமக்குள்ளாக வராது, நீடிய பருவ நமக்குள்ளாக வராது, தயவு வராது. அதற்கு பதிலாக என்ன வரும்? குற்ற நாவுகள் வரும், புறம் சொல்லுகிற நாவுகள் வரும், வீண் பேச்சியான நாவுகள் வரும், செழிப்பில்லாத காரியம் வரும், தரித்திரம் வரும். எப்படி வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி தகப்பனை விட்டு விலகி போகும்போது, தகப்பனை விட்டு தூரம் போகும்போது, தகப்பனை விட்டு தள்ளி போகும்போது அவனுடைய வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் இழந்த பிறகு அவனுக்கு வேதனை வந்தது, துன்பம் வந்தது. ஆமென். பசி வந்தது, பட்டினி வந்தது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கொடியாகி அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிற வாழ்க்கை வேத வசனம் சொல்லுகிறது. நான் என்ன வசனம் வாசித்தோம்? யோவான் 15:5 திராட்சை செடி, நீங்க கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான் அப்பதான் கனி கொடுக்க முடியும். அவர் நமக்குள்ளா நிலைத்திருக்க வேண்டும். எப்பயும் அப்படியே வந்துட்டு போறவர் அல்ல. அவர் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மாத்திரம் அல்ல, ஏதோ கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அப்படியே தொட்டு பார்த்து ருசித்து பார்க்கிற நாள் மாத்திரம் அல்ல. ஆண்டவர் நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் கனி கொடுக்க முடியும். அதனாலதான் நம்ம பெருக முடியும். ஏன்னா சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அது நிலைத்திருக்குதா, எப்படி அது கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறுகிறதுனா, நீரோடங்கள் நடப்பட்ட மரம் போல அது செழித்திருக்கும். நான்காவது சொல்லுகிறேன், நீரோடங்களில் நடப்பட்ட மரங்களாக அந்த செடியாக நம்ம இருக்கணும். எப்படி நீரோடங்கள் இருக்கிற மரங்கள் எப்பவுமே செழிப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? அதுக்கு தேவையான தண்ணி கிடைச்சிருக்கும், அதுக்கு தேவையான சத்து கிடைச்சிருக்கும், அதுக்கு தேவையான ஆகாரம் கிடைச்சிருக்கும், அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கிடைச்சிருக்கும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் இலையுதிராய் இருக்கிற மரம் தான் செடியோட ஒட்டி இருக்கும். இலையுதிராய் இருக்கிற மரம் தான் என்ன இருக்குன்னா கனி தரும். இலையுதிராய் இருக்கிற மரம் தான் எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருக்கும். இலையுதிராய் இருக்கிற மரம் தான் செழித்திருக்கும். அது எங்க இருக்குன்னா கர்த்தருக்குள்ளாக நிலைச்சிருக்கும். கர்த்தருக்குள்ளாக வேர் ஊன்றி கட்டப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கட்டப்பட்டிருக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளாக இருக்கும். ஆனா இணைக்கப்படாத இலை உதிர்கிற மரம் எப்படி இருக்குன்னா காஞ்சு போயிருக்கும், ஒண்ணும் இல்லாமல் இருக்கும், தரித்திரம்னு நினைக்கும், அழுது கொண்டே இருக்கும், புலம்பிக் கொண்டே இருக்கும். ஏன்? அதற்குள்ளாக இருக்கிற செழிப்பு, அதற்குள்ளாக இருக்கிற வேர், அதற்குள்ளாக இருக்கிற தண்ணி என்ன பண்ணல? காட்டப்படல. அது தேவையான தண்ணி என்ன பண்ணல? புரிஞ்சு எடுத்துக்கல. அது தேவையான வார்த்தைக்குள்ள அது வரல. அதனால அதுக்குள்ள என்னல? வேர் இல்ல. அதனால அதுக்குள்ள நிலைத்திருக்க முடியல. செடியாகி அவருக்குள்ளாக என்ன பண்ண முடியல? நிலைச்சிருக்க முடியல. ஏன்னா செழிப்பு இல்லையே, ஏன்னா ஆசீர்வாதம் இல்லையே, ஏன்னா என் வாழ்க்கையில நன்மை இல்லையே என்கிற ஒரு ஏக்கம் ஏன்னா காஞ்சி கிடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். என்னங்க? இலையுதிராய் இருக்கிற இயேசுவுக்குள்ளாக ஊன்றி கட்டப்பட்டிருக்கிற நாம் இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல இருக்கணும். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு இருக்கணும்.
எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும், எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நிலைத்திருக்கிற அனுபவம், கர்த்தருடைய சமூகத்துல வேறொன்று கட்டப்பட்டிருக்கிற அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். கொலோசியர் 1:10 வாசிக்கும் போது அந்த கனி நற்கிரியைகளை செய்கிற கனியாக இருக்கிறது. கொலோசியர் 1:10 வாசிக்கலாம். சகலவித நற்கிரியுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ளும். எப்படிங்க? கர்த்தருக்கு பிரியமாக, அவருக்கு ஏற்றபடி, அவருக்குள்ளாக வாழ்கிற அனுபவத்துல தான் நற்கிரியைகளை செய்யும் போது, நல்ல கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது தேவன் அதை மகிமைப்படுத்துவார். அது கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிற அனுபவத்தில் அது நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. எல்லாம் இருந்தும் தரித்திரரா இருக்கிற ஜனங்களும் உண்டு, எல்லாம் இல்லைனாலும் ஐஸ்வர்யமாய் வாழ்கிற ஜனங்களும் உண்டு. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிறேங்க அப்படின்னா உங்களிடத்துல வேர் ஊற்றப்படவில்லை. ஒருவேளை நான் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறேன், என் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும்னு விரும்புகிறேன், ஆனா நான் கர்த்தரை தேடுகிறதுல, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுல என் இருதயம் இல்லை அப்படின்னா அதுவும் வேஸ்ட். நான் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல தான் இருக்கிறேன், ஆனா நான் தவறுகிறேன்னு சொன்னாலும் அதுவும் வீணுதான். அப்போ கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிற அனுபவம்னா நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர்களாக இருக்கணும். நற்கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எதுல? வேலை செய்கிறதுல இல்ல, மற்றவங்களுக்கு செய்கிறதுல இல்ல, தேவனுக்கும் நமக்கு முன்பாக இருக்கிற வார்த்தையில நிலைத்திருக்கிற அனுபவத்துல. ஆமென். சங்கீதத்துல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எங்க இருக்கிறானா? எங்க இருக்கிறான்? அப்போ நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல செழித்தோங்குகிற அனுபவம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கும் போதுதான் வரும். கர்த்தருக்குள்ளாக நிற்கும் போதுதான் வரும். பாடு வருதா? கர்த்தருக்குள்ள நில்லுங்க. போராட்டம் வருதா? கர்த்தருக்குள்ள நில்லுங்க. கஷ்டம் வருதா? கர்த்தருக்குள்ள நில்லுங்க. ஆமென். நம்முடைய மாம்சம் எப்படி யோசிக்குது? நம்முடைய எண்ணம் எப்படி யோசிக்குது? கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அனுபவத்துல நம்ம வாழ்றோமா? கர்த்தருக்குள்ளாக நிற்கிற அனுபவத்துல நம்ம வாழ்றோமா? அல்லது தேவனை விட்டு விலகி போகிற வாழ்க்கையில வாழ்றோமா? ஆமென் சொல்லுங்க. சண்டை வருதா? நான் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எனக்காக என்னோடு இருக்கிறவர், கர்த்தர் எனக்காக என்னை முன்குறிக்கிறவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட பண்ணுகிறவர், அவர் என்னை நடத்துகிறவர், அவர் என் பாதையை செவைப்படுத்துகிறவர், அவர் என்னை போதிக்கிறவர், அவர் என்னை விசாரிக்கிறவர். ஆமென். ஏன்னா நான் கர்த்தருடைய எந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிற அனுபவம் எனக்குள்ளாக இருக்கிறது. நான் அவருக்காக நான் வாழ்வேன், நான் அவருக்காக நிற்பேன், அவருக்காக நான் நிற்பேன், அவருக்காக நான் ஓடுவேன், அவருக்காக நான் படிச்சுவேன், அவரோடு நான் வாழ்வேன் என்கிற இருதயம் நமக்குள்ளாக இருக்கும் போதுதான் நான் வேறு கர்த்தருக்குள்ளாக நிற்கிறது. அதுதான் செழிப்போங்க பண்ணும், அதுதான் வளர செய்யும். யாருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தரை விட்டு நம்ம தூரமா போயிருந்திருக்கலாம். இன்னும் சில காரியங்களை நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன், ஆனால் நம்முடைய நேரங்கள் நம்மளை தடுக்கிறது. இதுதானும் பரவாயில்ல. நான் என்ன சொல்ல வரேன்? கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிற வாழ்க்கை தான் அது ஆசீர்வாதமான வாழ்க்கை. கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிற வாழ்க்கை தான் செழித்தோங்குகிற வாழ்க்கை. எத்தனை காரியத்தை பார்த்திருக்கிறோம்? 5 பார்த்திருக்கிறோம். சரி, பரவாயில்ல. கர்த்தருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை தான்
நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ நான் வாழ்றேன், கர்த்தருடைய பிள்ளை, ஞானஸ்தானம் எடுத்தவன் கர்த்தருடைய பிள்ளை, அல்லது நான் திருவிழா எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளை இல்ல. கர்த்தருக்காய் நான் வைராக்கியமாய் நிற்கிறேன். கர்த்தருக்காய் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். எனக்கு வருகிற நிந்தனைகள், எனக்கு வருகிற வேதனைகள், எனக்கு வருகிற போராட்டங்கள், எனக்கு வருகிற கண்ணீர்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தரை நான் முன்பாக வைக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றான், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஏனா என் வேர் கர்த்தர் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிறேன். நான் நிச்சயமாய் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாய் நான் மாறுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எது மேல நம்முடைய நாட்டம் இருக்கிறது? எது மேல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம்? எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம்? எப்படி நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறோம்? எப்படி நம்முடைய வேலையை செய்கிறோம்? தேவனுக்கு முன்பாக நம்ம எவ்வளவு நேரம் நிற்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு நேரம் நம்ம கற்றுக்கொள்கிறோம்? தேவனுக்கு முன்பாக எப்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் என்று பார்த்துதான் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா செழித்தோங்க பண்ணுகிறார். ஆமென். உலகத்துல போய் வேலை செஞ்சீங்கன்னா அன்னைக்குரிய காரியம் 600 ரூபா 1000 ரூபா. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் இவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால், நான் சொன்ன காரியங்களை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறீர்களானால், கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை, அவருக்குள்ளாக நிலைத்திருக்கிற அனுபவத்தை, கனிய நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டிருப்போமானால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நம்ம உயர்த்தப்படுகிறோம். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ஏன்னா பாடுகள் வரலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே உபத்திரங்கள் உண்டு, இந்த பூமியிலே வேதனைகள் உண்டு, இந்த பூமியிலே கண்ணிகள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் திடன் கொள்ளுங்க. ஏன் தெரியுமா? நான் உலகத்தை ஜெயித்தேன், அவர் உலகத்தை ஜெயித்தாருங்க. அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை நமக்கு தருகிறதுனால தான் நம்மளாலே ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் என்பது ஏனோ தானோன்னு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, அல்லது ஏதோ எனக்கு கிடைக்கணும் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடருமானால் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் தாகமாய் இருந்து அவருடைய வார்த்தையை பாடல, அவருடைய துதிய, அவருடைய வசனத்தை எப்பொழுதும் தியானிக்க உங்களுக்கு வருகிற எல்லா வேதனைகளும் மாறும். நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்கும், முடியாதது எல்லாம் நடக்கும். ஏன்னா நீங்க கர்த்தருக்குள்ளாக இன்னும் ஆழமாய் போய்கொண்டே இருக்கிறபடினால். வேறு ஆழமாச்சுன்னு வச்சுக்கோங்க, யாராலும் அசைக்க முடியாது, எந்த வேதனையும் அசைக்க முடியாது. வேறு சரியில்லாதனாலதான், செடியோடு இணைக்கப்படாதனாலதான் நம்மை குத்துகிற காரியங்கள், நம்மளை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், நம்மளை துக்கிக்கிற காரியங்கள் நம்மளால தாங்க முடியல. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆண்டவருடைய தலையை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். தகப்பனே, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. என் வேர், என் மரம் உம்மோடு இணைக்கப்படட்டும், இந்த செடி உம்மோடு இணைக்கப்படட்டும், அது மிகுந்த கனியை கொடுக்கட்டும். எல்லாம் பேசணும், ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஆண்டவரை, நான் இன்னும் உங்களுக்காக உமக்காக நான் இன்னும் வைராக்கியமாக வாழணும், இன்னும் வைராக்கியமா நிற்கணும். ஆண்டவரே, என் செடி வளரணும், என் செடி அப்பா செழிப்பா தெரியணும், என் வாழ்க்கை செழிப்பாய் மாறணும், இன்னும் கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறணும். கொடுக்கணும் ஆண்டவரே, கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பார்க்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க.
திராட்சை செடியே ராஜா, திராட்சை செடியே ராஜா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, உம்மோடு உமக்காய் பலன் கொடுக்கும், உம்மோடு இணைந்திருக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா எங்கள் நாங்கள் ஐயா, திராட்சை செடியே ராஜா, திராட்சை செடியே ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் திடை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள், குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள், உம்மல் மலங்கிடுவே அணையாக, உம்மோடு இணைந்திருக்கும் நாங்கள், உமக்காய் படரிடுவே வாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும், சுத்தமாய் உருமாற்றும் நித்தமும் கருத்து நாங்கள், நித்தமும் கருத்து வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும், வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழ்கிறோம், வேதத்தை வாசித்து மகிழ்கிறோம், தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம், திராட்சை செடியே ராஜா, திராட்சை செடியே ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் நாங்கள், உமக்காய் மலருகின்ற கொடி நாங்கள், திராட்சை செடியே ராஜா, திராட்சை செடியே ராஜா. அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்க உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. இன்னும் எங்களை நடத்துங்க, உம்முடைய பரிசுத்த ஆவிக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அன்றுகளுக்கு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் என் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.